ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானி நஜர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நெய் பால்கோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த கப்பை கடைசி வரைக்கும் அதே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது கூடவே பாதி அளவுக்கு, இப்போ 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுக்கணும். அதில் பாதி அளவுக்கு மட்டும் இந்த மாவு கூட சேர்த்துக்கணும். பாதியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். இந்த பாருங்க, கட்டியே இல்லாத அளவுக்கு கலந்து விட்டணும். பாதி அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொரு பாதி எண்ணெயை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே அளவுக்கு பாதி அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். டோட்டலாக 1.5 கப்பு. 1 கப் அளவுக்கு எண்ணெய், 1/2 கப் வந்து நெய். நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யும் சேர்த்து பண்ணலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் கரெக்டாக 2.5 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்குறேன். 1 கப் மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு சீனி. அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சீனி வந்து கரையிற வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்படி இல்லைனா அடியில் போய் செட் ஆயிரும். இப்போ சீனி நல்லா கொதித்து நல்லா ஒரு கம்பிப்பதம் வந்து வரணும். கைட்டு எடுத்து தொட்டு பார்த்தா அப்படி ஒரு கம்பி ஷேப்புக்கு வரணும். பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு வருதுன்னு. இது வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவை இப்படி உடனே ஊற்றிட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே ஊற்றணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அப்படி கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது போக போக கொதித்து நல்லா இறுகி வந்துடும். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்படி சேர்க்கும்போது கட்டி எதுவுமே விழாது. நல்லா இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் சேர்த்தாலும் அதை நல்லா கொதித்து பொங்கி தான் வரும். லைட்டாக இப்படி தூக்கிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கீழே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்படி நுரைச்சி பொங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே நல்லா நம்ம எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எண்ணெயும் நெய்யும் சேர்த்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்க்கணும். நிறைய உள்ளே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த நான் காட்டினல அந்த அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு அந்த நெய்யும் எண்ணெயும் உள்ளே இழுத்து இழுத்து வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ உள்ளே சேர்த்துறது கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன்ல, அந்த மாதிரி. இப்போ நெய் சுற்றி இருக்கா, அது வந்து நம்ம கொதித்து வர வர உள்ளே போயிடும். இந்த பாருங்கள், இப்போ உள்ளே போனதுக்கு அப்புறமா நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்படி எல்லா நெய்யும் கரெக்டாக ஊற்றிடணும். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கவே கூடாது, அவ்வளோத்தையும் உள்ளே சேர்த்துடணும். எண்ணெய் சேர்க்க சேர்க்க நல்லா பொங்கி பொங்கி வரும். நல்லா உள்ளே இழுத்து இழுத்து நல்லா கிண்டி விடலாம். எல்லா நெய்யும் உள்ளே சேர்த்து நல்லா இழுத்து வரணும். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல், நெய் வந்து கொஞ்சம் வெளியில் இல்லாமல் நல்லா உள்ளே இழுத்து வந்தோடனே அப்புறம் அது வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நான் சொல்லியிருக்க அளவுகளில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் நான் சொல்லியிருக்க டைமிங்கில் எல்லாத்தையும் அப்படியே செஞ்சு பாருங்கள். அச்சு அசல் கடையில் இருக்க மாதிரியே இருக்கும். எல்லோரும் இது கடையில் தான் வாங்கினியான்னு கேட்பாங்க. வீட்டில் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா நெய்யும் உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் இப்படி கையில் எடுத்துகிட்டு உருட்டி பார்த்தா அப்படி உருண்டை ஷேப்பில் வரணும். அப்படி வந்துட்டுனா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ட்ரேயில் நிறைய நெய் சேர்த்து நல்லா சுற்றி தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை அதில் லைட்டாக உள்ளே சேர்த்துடலாம். நிறைய வந்து உள்ளே சேர்த்துடக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கிறத வந்து சேர்த்துக்கணும். மிச்சத்தை வந்து வேறு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன். நிறைய சேர்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இதுக்கு கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக நான் ஆற விட்டுட்டேன். ரொம்ப வந்து ஆறிடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியாக இருக்கையிலேயே நம்ம வந்து பீஸ் போட்டுறணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்வீட் கடையில் வந்து கிடைக்கிற அதே ஷேப் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக ஆறினோடனே பீஸ் போட்டுருங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் கத்தி வந்து ஸ்மூத்தாக இறங்கும். இல்லைனா நம்ம பீஸ் போடும்போது அங்கங்கே வெடித்து வெடித்து நிற்கும்.
இப்போ பீஸ் போட்டாச்சு. நல்லா ஆறட்டும். இருக்க இருக்க இது வந்து ஒரு சாஃப்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம செஞ்ச அன்னைக்கு விட மறுநாள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்ட்டாகி சூப்பரா வந்துரும். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. நல்ல ப்ரவுன் கலர்ல கொஞ்சம் கூட ஒட்டாம அவ்வளோ டேஸ்ட்டியா இருந்துச்சு. செஞ்சு வீட்ல இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்க. யாருமே நம்ப மாட்டாங்க வீட்ல செஞ்சதுன்னு. அப்படியே ஸ்வீட் கடையில கிடைக்க மாதிரியே இருக்கும். மறக்காம நான் சொல்லியிருக்க அளவுகள ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே அட்டகாசமா வரும். அவ்வளோதான். நெய் ஸ்வீட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் ஈஸியா. இந்த தீபாவளிக்கு மறக்காம இந்த ரெசிபிய செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.